Example 230. A mother divides rupees 207 into 3 parts such that the amount are in arithmetic progression and give it to her 3 children. The product of the least 2 amount that the children had rupees 4623. Find the amount received by each child. அப்போது அவங்க மதர் வந்துட்டு 207 ருப்பியை தான் 3 பார்ட்டாக டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. 3 சில்ட்ரன் இருக்காங்களே, 3 சில்ட்ரன் அந்த 207 ருப்பியை தான் 3யை டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் தான் இருக்குன்ட்டாங்க. அப்போ ஓரோ சில்ட்ரனுக்கும் எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்குதா எழுதணும். அப்போ இங்கே 3 பார்ட்டாக தான் டிவைட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஜென்ரலாக 3 டேர்ம்ஸுங்கிறது எப்படி எடுப்போம், இதுக்கு முன்னாடி சமயம் 3 டேர்ம்ஸ் எப்படி எடுத்திருந்தோம், அது மாதிரி தான் எடுத்து செய்கிறோம். சொல்யூஷன், let the amount be a minus d, a plus d. இப்போது 207 ருப்பியை தான் 3 பார்ட்டாக டிவைட் பண்ணுறாங்க. அப்போ அந்த 3 பார்ட் அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ண எவ்வளோவா தான் இருக்கும், 207 தான் இருக்கும். அப்போ அந்த 3 பார்ட் அமௌண்ட்டு தான் நம்ம a minus d, a plus dன்னு எடுத்துருக்கோம். ஏன்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் அவங்க சொன்னனால. அப்போ இது 3 ஆட் பண்ண எவ்வளோ அமௌண்ட்டாக தான் இருக்கும், 207 தான் இருக்கும். இப்போ 3 ஆட் பண்ணுறோம், a minus d plus a plus d equal to 207. minus d plus d cancel ஆகிடும். அப்போது a plus a அப்போ எவ்வளோ ஆகிடும், 3a equal to 207. அப்போ a equal to 207 divided by 3. 3 டேபிள் கேன்சல் பண்ணல, 1 3s are 3, இது 6 3s are 18, 19 20, 2 கேரி ஒரு 27, 9 3s are 27. ஸோ a equal to எவ்வளோ கிடச்சிருச்சு, 69. அது முடிஞ்சது. அடுத்த கண்டிஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, the product of the least 2 amount that the children had rupees 4623. ப்ராடக்ட் லீஸ்ட் 2 அமௌண்ட் எதாக இருக்கும், எது 2 லீஸ்ட்டாக இருக்கும், இதுதான் ஏட்டோ லீஸ்ட்டு, அதுக்கடுத்து இது அப்படி தானே வரும், இது கூட்டிகிட்டே தான் வரும். அப்போ ஏட்டோ லீஸ்ட் 2 அமௌண்ட்னா a மைனஸ் டியும் ஏ தான், அதுக்குள்ளே ப்ராடக்ட் தான் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டு என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணும். செகண்ட் கண்டிஷனுக்கு அனுசரித்து எழுதுகிறோம். அப்போ a மைனஸ் டி இன்டூ ஏ ஈக்குவல் டு 4623. இங்கே ஏக்குள்ள வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டேரெக்டாகவே ஏக்குள்ள வேல்யூ வச்சு செஞ்சாலே ஈஸியாக இருக்கும் நமக்கு. அப்போ ஏக்கு வரும் 69 மைனஸ் டி இன்டூ ஏக்கு வரும் 69 ஈக்குவல் டு 4623. இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த 69 ஈக்குவல் டு கன்சிடர் வரல என்ன ஆகிடும், டிவிஷன் ஆகிடும். அப்போ 69 மைனஸ் டி ஈக்குவல் டு 4623 டிவைடட் பை 69. நமக்கு வந்துட்டு 3 டேபிள் கேன்சல் பண்ணிக்கும். 2 3s are 6, 3 3s are 9, இது 1 3s are 3, 4 9 கேரி 16 வரும், 5 3s are 15, கேரி 12, 4 3s are 12, 1 3s are 3. இங்கே 23 ப்ரைம் நம்பர் தான். ஸோ டேரெக்டாக நம்ம கேன்சல் ஆகாது. அப்போ நார்மல் டிவிஷன் பண்ணி பார்ப்போம். அப்போ 1541 23 ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 6 டைம்ஸ்க்கு 138 வருது, ரிமைண்டர் 16. அடுத்து இந்த 1 எடுத்தோம்னா 161, 7 டைம்ஸ் 161 கிடைக்குது, தட் மீன்ஸ் 67 கிடைக்குது. அப்போ இது ரெண்டு டிவைட் பண்ணல 67, தட் மீன்ஸ் 69 மைனஸ் டி ஈக்குவல் டு 67. டி தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டி இங்கிட்டு கொண்டு வருவோம், 67 இங்கிட்டு கொண்டு வருவோம். மைனஸ் டி ஈக்குவல் டு கன்சைட் வரல ப்ளஸ் டி ஆகிடும். 67 இங்கிட்டு வரையில மைனஸ் 67 ஆகும். அப்போ 69 மைனஸ் 67 ஈக்குவல் டு டி. therefore டி ஈக்குவல் டு இது ரெண்டு மைனஸ் பண்ணல எவ்வளோ, 2. அப்போ ஏவும் தெரிஞ்சிருச்சு, டியும் தெரிஞ்சிருச்சு. இங்கே அந்த அமௌண்ட் 3 டேர்ம்ஸ் எழுதலாம்ல. அப்போது therefore அமௌண்ட் ரிசீவ்டு பை 3 சில்ட்ரன் எதெல்லாம், a மைனஸ் டி, a ப்ளஸ் டி தான் எடுத்திருந்தோம், ஈக்குவல் டு ஏங்கிறது 69 மைனஸ் டிக்கு பகரம் 2, 69 ஏக்கு பகரம் இது 69 ப்ளஸ் 2. இப்போ 69 2 மைனஸ் பண்ணிட்டா 67, 69 இது ரெண்டு ஆட் பண்ணோம்னா 71. அப்போ அமௌண்ட் எவ்வளோ வருது, rupees 67, rupees 69, rupees 71. அப்போ இதான் 3 சில்ட்ரனுக்கும் டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம செஞ்சு கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் போதும், இது 3 ஆட் பண்ணாலும் நமக்கு அந்த 207 தான் வரும். ஏன்னா அவங்க 207 தான் 3 டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. 3 அமௌண்ட் கிடச்சிருச்சுல, இந்த 3 அமௌண்ட் ஆட் பண்ணால் எவ்வளோ தான் இருக்கணும், 207 தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம செஞ்சது கரெக்டாக. ஓகே, அப்போ இவ்வளோ தான் ஆன்சர்.